ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உங்கள் உடலில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வீக்கம், வலி எல்லா ஜாயின்ஸ்லையும் இருக்கான்னு பாருங்கள். அதில் முக்கியமான கை விரல் மூட்டுகள், கால் விரல் மூட்டுகள், கழுத்து, இந்த மாதிரி எல்லா மூட்டுகள்லையும் காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, அது ரிலீஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் பிளட்டில் சிஆர்பி லெவல் செக் பண்ணும், அது ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ணும், இஎஸ்ஆர் இதெல்லாம் இன்ஃப்ளமேஷனுக்கானது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இதோட அளவு நார்மலை விட அதிகமாக இருந்தால் ஆர்ஏ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இது முழுமையாக குணப்படுத்திக்கலாம். ரொம்ப நாள் இது உடலில் விட்டுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது சரியாகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கிரானிக்காக ஆகும்போது இது மற்ற உறுப்புகளும் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால ஆரம்ப நிலையில் நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து மருத்துவம் எடுக்கிறது ரொம்ப நல்லது.